என் தங்கப்பிள்ளையே, அழு, நன்றாக அழுது தீர்த்துவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு காரியத்திற்காக வாய்விட்டு என் பிள்ளை நீ சிரிக்கப் போகிறாய். அதற்கு காரணமாக ஒரு ஆண் இருக்க போகிறார். என் பிள்ளையே, இதை இன்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து இதுவரையிலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனைத்தான் உனக்கு தெரியப்படுத்தாமல் நானும் சென்று விடுவேனா? நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தேவைகளும் உன்னை நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உனக்காகவே உடனிருந்து உன்னை நான் வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடனிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்? உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ அதிகமான கலக்கத்தை தான் இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எப்பொழுதுமே மனம் குழம்பித்தான் நிற்கின்றாய். அழுவதற்கு காரணமே தேவையில்லை. எப்பொழுதும் கண்ணீர் ததும்பத்தான் உன் கண்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது சட்டென்று ஒரு வார்த்தையை யார் சொல்லி விடுவார்கள், கலங்கி கண்ணீரை கொட்டி தீர்த்து விடலாம் என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்காக உடனிருந்து நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, கண்ணீர் துளிகள் எப்பொழுதும் வீணாக்கிவிடக்கூடியவை அல்ல. அதை நாம் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதுவும் எதற்கு தேவை, யார் முன்னால் சிந்த வேண்டும் என்பதில் எல்லாம் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் நாம் நம் கண்ணீர் துளிகளை வீணாக்கி கொண்டிருந்தோமானால் இவர்கள் ஒட்டு மொத்தமாகவே உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களின் மீது நீ ஆச்சரியம் கொண்டு வாழ வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்வதை நீ கண்டு கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன் மீது கொண்ட அன்பினால் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான விஷயங்களை எல்லாமும் நாம் தெளிவோடு எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ யோசித்திடாமல் உன் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் அத்தனையையும் நீ இப்பொழுதே நிறுத்திவிடு. நாளைய விடியலில் நீ சந்தோஷமாக சிரிக்கப் போகிறாய். அந்த சிரிப்புக்கு காரணமாக ஒருவர் நிச்சயமாக இருக்கப் போகிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் உனக்காகவே இந்த தெய்வம் உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் என அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? சர்வசாதாரணமான விஷயமாக எதுவும் இருந்து விடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை அது எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்களைக் கண்டு நீ கலங்கி போயிருக்கலாம். எத்தனையோ துன்பங்களைக் கண்டு நீ பதறி போயிருக்கலாம். அதற்காக அழுது முடிக்காமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கிறது. இதையெல்லாமும் கடந்த ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு இருக்கிறது. அது இந்த வராகியிடமிருந்து உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாம் எப்பொழுதுமே எதிலுமே
அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து வந்து விடுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய மனது எப்பொழுதும் இளகிய மனது. நம்மை துன்பப்படுத்தினால் அது அந்த இடத்திலேயே தேங்கி நின்று கண்கலங்குகிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கே இரக்கமும் படுகின்றது. யார் நமக்கு சோதனைகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே வாழ்க்கையில் நல்லதையும் செய்ய நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாவப்பட்ட மனதுதான் என்னுடைய மனது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்ற அளவிற்குத்தானே நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். எதிர்பார்க்கும் நேரங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ உனக்கான நேரத்தை எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருப்பாயானால் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் இனி எப்பொழுதும் நான் உன் கண் முன்னால் நிறுத்துவேன். என் தங்கமே, நீ எண்ணி பார்த்திருக்கிறாயா? எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமோ நாம் கடந்து வந்திருக்கின்றோம். வேண்டும் என்றே நம் முன்னால் நின்று நம்மை காயப்படுத்தியவர்கள் யார் என்று உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? அதிலும் குறிப்பாக நம்மிடமிருந்து அதிகப்படியான உதவிகளை பெற்றவர்கள், நம்மிடமிருந்து அதிகப்படியான நன்மைகளை பெற்றவர்கள், நாம் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கும் பொழுது யார் நமக்கு உறுதுணையாக நின்றார்களோ அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பதுதானே இன்றிருக்கின்ற மனிதர்களின் வேலையாக மாறிவிட்டது. எப்பொழுதுமே நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறோம் என்பதனை எல்லாம் உணர்ந்து, எதை நடத்த நினைக்கிறோம் என்பதனை எல்லாம் புரிந்து, இந்த வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளையே கொடுக்கும் இந்த நேரம் இவர்கள் மட்டும்தான் உனக்கு கெடுதலை செய்கிறார்களா என்று கேட்டால் அது அல்ல. இவர்கள் மட்டும்தான் நமக்கு துரோகத்தை செய்கிறார்களா என்று கேட்டால் அது அல்ல. என் பிள்ளையே, துரோகம் என்பது நம்மோடு உடனிருந்து கொண்டு நம்முடைய இன்ப துன்பங்களில் எல்லாம் கலந்து கொண்டு நம்மை பற்றிய எல்லா உண்மைகளையும் இரகசியங்களையும் தெரிந்து கொண்டு நமக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்கள்தான். எது உனக்கு இந்த வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கின்றதோ அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்கு பெயர்தான் துரோகம். உடனிருந்து கொண்டே உனக்கான நன்மை தீமைகளை உணர்ந்த பிறகும் அதை எல்லாமும் உனக்கு கச்சிதமாக செய்துவிட நினைக்கிறார்கள் அல்லவா? இவர்களை எல்லாமும் அவ்வளவு எளிதாக நாம் தவிர்த்து விட முடியாது. இவர்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. இந்த காலத்தின் கட்டாயம் உனக்கு நடக்க வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தருணங்களை எல்லாமும் அது உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ விரும்பியதை எல்லாமும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எதிர்பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை கலங்க வைத்ததை எல்லாமும் இத்தோடு மறந்துவிடு. இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ கவனமாக இரு. உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதன் மீது நீ தெளிவாக இரு. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்குள் ஒரு நன்மையை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்வரும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்குள் தோன்றிய ஒவ்வொரு சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாகவே இந்த வாழ்க்கையில் அமையட்டும். உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க ஒருவர் வருகின்றார். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு விஷயத்திற்காக வாய்விட்டு சிரிக்கத்தான் போகின்றாய். நீ நினைத்த ஒன்று கனவாகி போகுமோ என்று நீ கலங்கி நின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுக்க போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கும் என் பிள்ளை. நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்து விடாதே. உன்னோடுதான் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது நீ தெரிந்திட்ட உண்மை அல்லவா? உனக்காகத்தான் இந்த வராகி வருகிறாள் என்பது நீ நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற உண்மை அல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, நாம் யார் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நீ முழுமையான நம்பிக்கையை திறமையாக வைத்திட வேண்டும் அல்லவா? உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாமும் செய்து கொடுக்கும் இந்த தெய்வத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் இந்த தெய்வம் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரியாமல் சென்று விடக்கூடாதல்லவா? இனி எதையும் தாண்டி நான் இருக்கும் இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் உன்னை சுற்றி நான் வந்து நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சட்டென்று எதை என்று தெரியாமல் விலகிவிடாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள். எதிலுமே நம் மனதிற்குள் நேர்மையான சிந்தனைகள் இருக்கிறது என்றால் நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கிறது என்பதனை இந்த காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும். எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்தாதே. எதை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்காதே. சுற்றியிருந்து உன்னை சோதனைகளால் யார் வீழ்த்தினாலும் நீ தெய்வத்தின் அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ நிம்மதியாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே. கனவிலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படாத சில விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கின்றது. ஆனால் கனவு கண்டு கண்டு இதுதான் வேண்டும் என்று நினைத்த விஷயம் நடக்காமல் போயிருக்கிறது. இப்படி எல்லாமும் எதையோ நினைத்து என் குழந்தை நீ பதறியிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத விஷயங்களினால் நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை முழுக்க நீ தெளிவாக புரிந்து கொள். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக ஆச்சரியங்களோடும் அதிசயங்களோடும் என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் கலங்காமல் இரு. இந்த வராகி உன்னை சுற்றியிருந்து உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்க நினைக்கும் பொழுது ஒரு ஆணினுடைய உதவியால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு அதனை கைவிட்டு விட முடியுமா? அவ்வளவு எளிதில் இதையெல்லாமும் உன்னால் தாண்டி வர முடியுமா? எதையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இதை கடந்து வருவது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமும் அல்ல. நீ நினைத்தால் எல்லாவற்றையும் கடந்து வந்து உனக்கான நன்மைகளை கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பென்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தர நினைக்கும் பொழுது அதனை பெறுவதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? சூழ்நிலைகளினால் என் பிள்ளை நீ பல வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய புன்னகை, உன்னுடைய சந்தோஷம் இவையெல்லாமுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. முகத்தில் புன்னகையோடு நீ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய முகத்தில் நல்ல சிந்தனைகளோடு நீ இருக்க வேண்டும். உன்னை பார்த்தால் எதிரில் வருபவனுக்கு வெறுப்பாக இருக்கக்கூடாது. உன்னை பார்த்தால் உன்னுடைய எதிரில் வருபவர்களுக்கு ஒரு நேர்மறையான விஷயங்கள் கிடைக்க வேண்டும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அவர்களுக்குள் தோன்ற வேண்டும். அதை விடுத்து ஏன் இவர்கள் மூஞ்சில் நாம் விழித்தோம் என்றெல்லாம் இவர்கள் ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. எல்லா எண்ணங்களும் எல்லா சிந்தனைகளும் என்ன தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. எது நடந்தாலும் இனி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்பதனை புரிந்து கொண்ட நேரம்தானே. எந்த நேரத்திலும் ஒருவரை
கீழ்தூக்கிவிட இங்கு ஒவ்வொருவரும் தயாராக இருக்கின்றார்கள். இவர்கள் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்களே, கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை அடைந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்வோமே என்றெல்லாம் யாரும் இங்கே நினைத்து விடுவதும் இல்லை. அதனால் என்னதான் நடக்கிறது, ஏதுதான் நடக்கிறது என்பதனை உணர்ந்து புரிந்து நீ சந்தோஷம் கொள்ள வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எத்தனையோ முறை பணம் படுத்துகின்ற பாடு என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாய் அல்லவா? பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் இங்கு எந்த மதிப்புமே யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? பணம் இருக்கும் பொழுது அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைத்து கொண்டிருந்தது. எப்பொழுது உனக்கு கஷ்டமும் சோதனைகளும் வந்ததோ, எப்பொழுது வாழ்க்கையில் வேதனைகளும் துன்பங்களும் வந்ததோ, அப்பொழுது இவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு விலகத் தொடங்கி விட்டார்கள். உன்னிடத்தில் இருந்து தேவைகளை மட்டுமே எதிர்பார்த்ததனால்தான் இவர்களுக்கு உன்னுடைய அன்பு ஒருபோதும் புரிந்து விடுவதில்லை. ஆனால் என் குழந்தையே, இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியது போலவே உனக்கு கிடைக்க வேண்டும். என் பிள்ளை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நாளை உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியல் என்பது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல். மங்கள செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கின்ற விடியல். கந்தனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் கந்தன் உன் வீட்டில் இருப்பது உறுதி. கந்தன் உன் வீட்டிலிருந்து உனக்கான விஷயங்களை எல்லாமும் செய்து கொடுப்பது உறுதி. உனக்காக எதையும் நடத்திவிட துணியும் அப்பன் முருகனை நாளைய விடியலில் கண் விழித்ததும் ஓம் சரவண பவ என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய வீட்டிற்குள் நீ வரவழைத்து விடு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, முருகா போற்றி, கதிர்வேலா போற்றி என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் அவரினுடைய அருளை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இன்று உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் தெளிவாக தெரிந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தனின் அருளாசிகளோடு உன் முகத்தில் புன்னகை மலரப்போகின்றது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான சந்தோஷம் ஒவ்வொன்றும் உன்னை தொடரப்போகின்றது. நீ நினைத்த விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, எதையும் நினைத்து நீ கலங்கி இருந்தாயோ அதை எல்லாமும் தாண்டி உனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்க போகிறது என்பதனை மறந்து விடாதே. வராகி வழி காண்பித்து கொடுத்தால் அந்த வழியில் பயணித்தேன், நான் வெற்றியை பெற்றேன் என்று என் பிள்ளை நீ உறக்கச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில்தான் உன்னை காண நான் விரும்புகின்றேன். எனக்கு நீ உண்மையாகவே அன்பை கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் சொன்ன வார்த்தைகளை நீ மனதில் எடுத்துக்கொண்டு நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது ஓம் சரவண பவ என்று சொல்லிவிட்டு அந்த நாளை தொடங்கு. நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு வெற்றியை நாளை நீ கண்டு கொள்வாய். முதலில் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்க வேண்டாம். தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் வேண்டாம். எதையுமே அதிகமாக யோசித்து ஏமாற வேண்டாம். உனக்கு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லாமும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு உடன் இருக்கும் இந்த தெய்வம் உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு இன்று உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மீட்டெடுக்கும் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒன்றை நிச்சயமாக அடையப் போகிறாய்.
கந்தனின் அருளால் நாளை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு, என் தங்க பிள்ளைக்கு. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.